time. This is my 50th year in the industry. Girl, Rehana. ஃபர்ஸ்ட் கோரஸ் பண்ணது சுஜாதா கூட தான். ஒட்டகத்தை கட்டிக்கோ. அந்த ஃபேமிலி மூலியமா தான் மெயின்லி நான் ஐ எம் ஸ்டாண்டிங் as a singer in front of you. I've not been singing for the last 4-5 years on stage. I had some voice problems. இதுவரைக்கும் லைஃப்ல பண்ணாம இருக்கிற practice I'm doing. எங்க அம்மா இப்ப இருந்தா இவங்களுக்காக ப்ரே பண்ணி அதை சரி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாடினதுக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்சிருக்கணும், கிடைக்கல. நீங்க பாடினதுக்கு பத்மஸ்ரீ கிடைச்சிருக்கணும், கிடைக்கல. நாங்க கொடுப்போம். கலை மாமணி சிங்கர் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் வாங்கறதுக்காக மிஸ் சுஜாதா மோகன் அவர்களை அன்போடு பெருமையோடு கைத்தட்டல்களுக்கு இடையே மேடை கழிக்கிறோம். அடுத்த ஜென்மம் போன ஜென்மம் அந்த நம்பிக்கைலாம் அது வரைக்கும் இல்லை. நீங்கள் 50 ஆண்டுகளாக பாடுறீங்கிறாங்க. எப்படி போன ஜென்மத்தில் 15 வருஷம், இந்த ஜென்மத்தில் 35 வருஷம்னு பிரித்து பாடுறீங்களா? என்ன 15 வருஷம் பாடுறீங்கன்னா? ஆனால் இன்னொரு கேள்வியும் கேட்கணும். கடைசியாக எப்போ அந்த ரிப்பன் கட்டியிருந்தீங்க? அது அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னு தெரியல, அந்த ரிப்பன் கட்டியிருந்தீங்கல்ல, அது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு மேடம். சுஜாதா மேம், இந்த நிகழ்வை நான் முதல் வரிசையில் நீங்கள் ரொம்ப முன்னாடியே வந்து ஒரு குழந்தை போல சிரித்து ரசிச்சுட்டு இருந்தீங்க. அவ்வளவு அழகாக இருந்தது. இந்த மேடையிலேருந்து உங்களை பார்க்குறப்ப ஒரு உற்சாகம் கிடைக்குது. ஒரு ஜோக் போட்டு யாராவது மதிப்பாங்களான்னு பார்க்குறப்ப நீங்கள் சிரிக்கிறீங்கல்ல, அது வெறுப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் போடலாங்கிற கான்ஃபிடன்ஸ் உங்கள் புன்னகையில் கிடச்சிருது. உங்களுடைய இனிய குரலால் தொடர்ந்து தமிழ் ரசிகர்களை தாளாட்டிக்கிட்டே இருந்திருக்கீங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு ஒற்றுமை தான். நீங்கள் 20,000 பாடல்கள் பாடியிருக்கீங்க. நாங்கள் உங்கள் பாடல்களை 20,000 முறை கேட்டிருக்கோம். அதுதான் உங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற பெரிய ஒற்றுமை. நீங்கள் சொல்லுங்கள் இந்த மேடை, இந்த நிகழ்வு, இந்த விருது பற்றி. என்ன சொல்கிறது, I'm taking so much of positivity from here. Thank you, Raindrops. இதுக்கு முன்னாடி Raindrops has called me, but எனக்கு வர முடியலை. I think 2 or 3 times you have called. But I think this is இதுதான் correct time. This is my 50th year in the industry. And of course, this girl, Rehana, she's such a sweetheart. I know Rehana from the time I was singing with AR. Even before he started doing Roja, from the jingle period itself, I know Rehana and the whole family is very, very close to me. Still, என்னோட என்ன சொல்கிறது, ஈச் டே அந்த அம்மாவுக்கும் இந்த ஃபேமிலிக்கு நான் நன்றி சொல்லி தான் ஐ ஸ்டார்ட் மை டே. பிகாஸ் அந்த ஃபேமிலி மூலியமாக தான் மெயின்லி நான் ஐ எம் ஸ்டாண்டிங் ஆஸ் அ சிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. த ரெஹமான், of course, Rahman is the person, Raja sir is the person who found me and gave me the first song in Tamil. But I had a gap in between for 4 to 5 years. Adukaprom Rahman came into my life and he has just given me the best of songs. And எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது மதி வராது. So that's it. Thanks for coming here. And சூப்பர் மேம். அண்ட் சுஜாதா வந்து சின்ன குழந்தையிலேருந்து பாடிட்டு இருக்காங்க. 9 இயர்ஸ்லேருந்து ஏசுதாஸோட டீமில் பாடிட்டு இருக்காங்க. அவங்க என்ன கேட்டாங்க, எதுக்கு எனக்கு
லைஃப் அச்சீவ்மெண்ட் அவார்ட், இவ்வளோ பேர் இவ்வளோ பண்ணியிருக்காங்க, எனக்கு ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுப்பாங்க? நீங்கள் குழந்தையிலேருந்து பாடியிருக்கீங்க, எல்லா டைமும் நல்லா பாடியிருக்கீங்க, அப்புறம் உங்களுக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்கறது? வெறும் ஒரு நேஷ்னல் அவார்டோ இல்லை ஒரு இன்டர்நேஷ்னல் அவார்டோ கிடைச்சாதான் நீங்கள் வந்து ஐ மீன் வேற அவார்டுக்கெல்லாம் தகுதியானவங்களா? இந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டுக்கு தகுதியானவங்களா? இல்லையே. நீங்கள் பாடினதுக்கு நேஷ்னல் அவார்ட் கிடைச்சிருக்கணும், கிடைக்கல. நீங்கள் பாடினதுக்கு பத்மஸ்ரீ கிடைச்சிருக்கணும், கிடைக்கல. நாங்கள் கொடுப்போம் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட். ஷி இஸ் சச் எ கிரேட் சிங்கர். இந்த மேடைக்கு வந்ததுனால உங்களுக்கு அடுத்த வருஷம் பத்மஸ்ரீ கூட கிடைக்கணும். அண்ட் அவார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிதான். அந்த பர்டிகுலர் இயர்ல யாரோ ஒருத்தர் உங்களை விட நல்லா பாடிருக்கலாம், இல்லை வேற ஏதோ விஷயத்துக்காக அந்த படமே நல்லா இருந்திருக்கலாம், அதனால உங்களுக்கு அவார்ட் கிடைச்சிருக்கலாம். அதனால ஐ மீன் அவார்டை மிஸ் பண்ணிருக்கலாம். நீங்க ஒவ்வொரு வாட்டியும் அந்த மிஸ் பண்ற சான்ஸ் இருந்திருக்கலாம். அதுக்காக நீங்க வந்து பெரிய சிங்கர் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நான் எல்லா பெரிய சிங்கரோடையும் கூட பாடியிருக்கேன். உங்களுக்கு அந்த தகுதி டெஃபினட்டா இருக்கு. அண்ட் யூ டிசர்வ் எவ்ரி பிட் ஆஃப் இட். நாட் ஓன்லி தட், யுவர் ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்கூல்ல வந்து ஒரு சேரிட்டி ப்ரோக்ராம் நடத்தணும் எங்க ஸ்கூல் பில்டிங்காக. She just came without getting a single pie. She came and sang for me. என்னன்னா அவங்க கூட ஒரு கொஞ்சம் கோரஸ் பாடியிருப்பேன், அவ்வளோதான். ஸோ அதுவும் சொல்லணும். நான் ஃபர்ஸ்ட் கோரஸ் பாடினது சுஜாதா கூட தான். அண்ட் ஷி செட் த பார் ஸோ ஹை. ஸோ ஐ ஹேட் டு அட்லீஸ்ட் பிகம் அ குட் சிங்கர், அட்லீஸ்ட் பிகம் அ சிங்கர். Tamila song, no? No, Ottakatta Kattikko. That was the song we sang chorus together. Yeah. அதை ரீக்ரியேட் பண்ணலாங்களா? கெட்டியாக ஒட்டிக்கோ வட்ட வட்ட பொட்டுக்காரே. Maybe can you take the mic? I am not singing on stage for the last 4-5 years, but the love here, no? மேம் அவ்வளோ பெரிய தண்டனை எல்லாம் எங்களுக்கு கொடுக்காதீங்க மேம். Just can you sing புது வெள்ளை மழை with me? புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலாவுடன் நனைகின்றது, இது சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. நதியானான் கரைநானே, சிறு பறவை நீயானான் உன் வானம் நானே. புது வெள்ளை ஹை பிச் இவங்க பாடட்டும், லோ பிச் நான் பண்றேன். Okay, that's it. Thank you. I've not been singing for the last 4-5 years on stage, live singing. I had some voice problems, but I want to say that here I have not given up. நான் இது வரைக்கும் லைஃப்ல பண்ணாம இருக்கிற practice I am doing, and for the last 2 years daily some 2-3 hours. And இன்னைக்கு இன்ஸ்பிரேஷன் எடுத்து I am going to increase that. I'm going to see that I'm singing. I will sing again. இங்க யாராவது வாய்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் சரி பண்ணிடுங்களேன். இன்னும் பியூட்டிஃபுல் சாங்ஸ் கிடைக்கும்ல நம்மளுக்கெல்லாம். ஸோ யாராவது ஒருத்தர் and you pray now to God that her voice should be okay. It's almost okay. இன்னும் கொஞ்சம் தான். She had this problem when during புது வெள்ளை மழை also. And then my mom took her to homeopathy doctor and she did a lot of prayers. She went to Dargah and all and prayed for her. And she started singing full blown. எங்க அம்மா இப்போ இருந்தா இவங்களுக்காக ப்ரே பண்ணி அதை சரி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் அவங்க அளவுக்கு கிரேட் சிங்கர்லாம் இல்லை, ஏதோ ஃப்ரெண்டுன்றதுனால இன்னும் நானே கொடுத்தேன். இல்லைன்னா நான் யூஸ்வலி மற்ற சிங்கர்ஸ்க்கெல்லாம் நான் கொடுக்குறதே கிடையாது. அவங்க ஒத்துப்பாங்க, அவங்க ரொம்ப கைண்டு, நான் கொடுத்தாலும் ஒத்துப்பாங்கன்றதுக்காக தான் கொடுத்தேன். And what else should I say? நான் நீங்கள் சொன்ன 90s இருந்தேன். நான் ஒரு என்ன சொல்றது, ஐ எம் லைக் ராமாயணம் டைம்ல இருந்து பாடிட்டு இருக்கிறான். மேம் நான் 90s தான மேம் பிறந்தோம். நாங்க பிறந்ததுலயே உங்க வாய்ஸ் ராமாயணத்துல இருந்து பாடுங்க. 70s 80s 90s மேம் எப்பயுமே எங்க நெஞ்சுக்குள்ளே இருக்கீங்க மேம். ஆமா மேம். அதனால எங்க இருந்து பாடலாம். சம்திங் கேரளாவில் இந்த ஷூட்டுக்கு போகும்போது ஒரு வாட்டி ஒரு டைனோசர் மூஞ்சில என்னோட மூஞ்சி போடு டைனோசர் இறையில இருக்கு சொல்லி பாருங்க, டைனோசர் கூட உங்க பாட்டு கேட்டு தான் தூங்கி இருக்கு. பாக்கியம் பண்ண டைனோசர். மேம் முக்கியமான क्वेश्चन கேட்கணும் மேம். இந்த ஏஜ் ஃப்ரீசிங்னு ஒன்னு பண்ணி வச்சிருக்கீங்களே, எப்படி மேம் அப்படியே இருக்கீங்க அப்ப பார்த்த மாதிரி? அப்படியா? ஆமா மேம். இப்போ அந்த ஒரு அம்மா வந்தாங்கல்ல, கிட்டம்மாள். ஆமா மேம். கிட்டம்மாளா? ஓ, அவங்களே பார்த்த போதா இந்த கால ரெண்டும் அவங்க கட்டி போட்டு வந்திருக்கு. பட் ஸ்டில் இன்னைக்கு அதை பார்த்த போது ஓகே ஐ ஹேவ் டு டூ இட். இன்னைக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன்.
And வேற ஒன்றும் இல்லை ஃபார் த லவ் அந்த தமிழ்நாடு ஹேஸ் given me so much of love, thanks to Raja sir. My first song was for Arjunan Master, and thanks to Arjunan Master for finding me. When I was 12 years old, I sang the first song for the heroine, Jay Bharati. And அதில் இருந்து my journey has been very nice, and I thank my family. As I said in the beginning, இவங்க வேற ஒரு அவார்டி கூட சொன்னாங்க, பிஹைண்ட் அ மேன் சக்ஸஸ் தெர் இஸ் எ உமன் சொன்ன மாதிரி, டெஃபினெட்லி பிஹைண்ட் அ உமன் தெர் இஸ் அ ஃபுல் ஃபேமிலி. அந்த சப்போர்ட் இருந்தால் தான் டெஃபினெட்லி மை மாம், மை ஹஸ்பண்ட், மை பேபி, மை சைல்ட், everybody was with me throughout my journey, and now is the time to give back to the society, I think.